தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் நிலவும் கல்வி மற்றும் நலன்புரி பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குமாறு பல்கலைக்கழக மாணவர் சம்மேளனம் கோரிக்கை விடுத்துள்ளது. மேலாண்மை பீடத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு போதுமான கல்வி வசதிகளை வழங்குவதற்கோ விரிவுரை மண்டபங்களோ அல்லது கணினி ஆய்வகங்களோ அங்கு இல்லை என பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் மதுஷான் சந்திரஜித் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தபோதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை பீடம் மாணவர் சங்கத்துடன் இணைந்து பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு வந்துள்ளோம். கடந்த நீண்ட காலமாகவே மேலாண்மை பீடத்தில் கல்வி மற்றும் மாணவர் நலன் சார்ந்த பிரச்சினைகள் நிலவி வருகின்றன. இது தொடர்பாக பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கும் கல்வி அமைச்சுக்கும் தெரியப்படுத்தியிருந்தோம். அவ்வாறு தெரியப்படுத்திய பின்னர் இந்த பிரச்சினைகளுக்கு மிக விரைவில் தீர்வு பெற்று தருவதாக அவர்கள் எமக்கு கூறினார்கள். ஆனால் இதுவரை எந்த ஒரு தீர்வும் இல்லாமல் காலம் கடத்தப்படும் ஒரு சூழ்நிலையே உருவாகியுள்ளது. தற்போது மேலாண்மை பீடத்தில் ஒரு புறம் பீடத்திற்கு தேவையான 2ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகள் அவசியமாக உள்ளன. மேலாண்மை பீடத்தில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு போதுமான கல்வி வசதிகளை வழங்குவதற்கோ விரிவுரை மண்டபங்களோ அல்லது கணினி ஆய்வகங்களோ அங்கில்லை. எனவே இதற்கு தீர்வு தேவை. அதேபோல் இத்தகைய விரிவுரை மண்டபங்கள் மற்றும் விடுதி வசதிகள் பல்கலைக்கழகத்தில் இல்லாததன் காரணமாக மேலாண்மை பீடத்தின் 4 வருட மாணவர்களில் கட்டாயமாக 1 வருட மாணவர்கள் ஆன்லைன் மூலமாகவே கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல்கலைக்கழகத்திற்குள் நேரடியாக சென்று கல்வி நடவடிக்கைகளை தொடர எதிர்பார்த்திருக்கும் மாணவர்களில் ஒரு தொகுதியினர் 1 வருட காலத்திற்கு ஆன்லைன் மூலமாகவே படிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலாண்மை பீடத்தில் மேலாண்மை தகவல் தொழில்நுட்பம் என்ற ஒரு பாடநெறியை ஒரு சிறப்பு பட்டப்படிப்பாக மாற்றுவதாக பல்கலைக்கழக நிர்வாகமும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் வாக்குறுதி அளித்து தற்போது 10 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. ஆனால் இன்னும் ஒரு பொதுவான பட்டப்படிப்பாகவே மட்டுமே தொடர்கிறது. கடந்த முறையும் நாங்கள் இது குறித்து பேசிய போது பல்கலைக்கழக மட்டத்தில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார்கள். ஆனால் இதுவரை இது தொடர்பாக எந்த ஒரு சாதகமான முடிவும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அதனால்தான் மீண்டும் ஒருமுறை நாங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கு வந்து இந்த பிரச்சனைகள் குறித்து வலியுறுத்துகிறோம். பல்கலைக்கழகங்களுக்கு பல்வேறு உதவிகளை வழங்குவதாகவும் பல்கலைக்கழக அமைப்பை மேம்படுத்துவதாகவும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதாகவும் இந்த அரசாங்கம் வாய் சவால் விடுகிறது. ஆனால் அதற்கு பொருத்தமான மனித வளங்களை உருவாக்குவதற்கோ அல்லது பல்கலைக்கழகங்களின் பாடநெறியை தரம் மிக்கதாக மாற்றுவதற்கோ இந்த அரசாங்கம் தவறியுள்ளது. இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். அதற்கு அழுத்தம் கொடுப்பதற்காகவே இன்றைய தினம் நாங்கள் இவ்வாறு ஒன்றிணைந்துள்ளோம். මේ ගැටලු වහාම විසඳන්න ඒ වෙනුවෙන් වෙච්ච බලපෑමක් ඉදිරිපත් කරන් තමයි අද දවසේ අපි මේ විදියට සම්බන්ධ වෙන්නේ.